தலைப்பு: அந்நியன். இருள் அடர்ந்த அந்த காட்டுக்குள் காலமே உறங்கிக் கிடப்பது போலிருந்தது. சூரிய ஒளி நுழையத் தயங்கும் மரங்களின் கரிய நிழல்களுக்குள் ஏதோ ஒரு பழிவாங்கலின் அனல் கனன்று கொண்டிருந்தது. அங்குதான் வாழ்வின் மீதியை குறித்த எந்த தெளிவுமின்றி ஒரு ஆத்மா தத்தளித்துக் கொண்டிருந்தது. குமார் குழப்பமான நடுக்கமான குரலில், நான் நான் எங்கே இருக்கிறேன்? இந்த இந்த குளிர், நான் நிர்வாணமாக இருக்கிறேனா? என் உடைகள், என் பெயர் என்ன? குமார் நினைவுகள் குளிரில் நடுங்கும் ஒரு மெழுகுவர்த்தி போல மங்கிக் கொண்டிருந்தன. சுற்றிலும் அடர்ந்த மரங்களின் கோரமான நிழல்கள். பயம் ஒரு கரிய சிலந்தி போல அவரது இதயத்தை பற்றிக் கொண்டது. தான் எப்படி இந்த மர்மமான வனத்திற்கு வந்தோம் என்று அவருக்கு சற்றும் பிடிபடவில்லை. அந்நியன் குரலில் ஒரு விசித்திரமான அமைதி, ஆனால் அழுத்தமான தொனி. குமார், இவ்வளவு காலம் கழித்து உன்னை பார்ப்பது ஒரு எதிர்பாராத தரிசனம். குமார் திகைப்புடன், நீங்கள் யார்? எனக்கு உங்களை தெரியாதே. என் பெயரை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் யாரென்றே எனக்கு நினைவில்லை. அந்நியன் மெல்லிய கொடூரமான சிரிப்பு. ஹாஹா, நினைவில்லை என்கிறாயா? இந்த காட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நீ புதைத்த ரகசியங்கள் உனக்காக காத்திருக்கின்றன குமார். நீ மறக்க நினைத்த நான் உன் நிழலாகவே எப்போதும் இருந்தவன். குமார் நடுக்கத்துடன், என்ன சத்தம் இது? இந்த குளிர், யார் நீங்கள்? என் கடந்த காலம், நான் அப்படியெல்லாம் கெட்டவனில்லை. நான் ஒரு நல்லவன். அந்நியன் குரலில் ஒரு விசித்திரமான மர்மம். நல்லவனா? அர்ஜுன், கவிதா, சின்ன பெண் வைஷ்ணவி, இந்த பெயர்கள் உன் செவிகளில் ஒரு எதிரொலியை கூட ஏற்படுத்தவில்லையா? நீ அவர்களின் வாழ்வை பறித்தாய். அவர்களின் கடைசி அலறல் இந்த காற்றில் இன்னும் மிதந்து கொண்டிருக்கிறது. குமார் முகத்தில் பீதி படர். என்னது? என்ன சத்தம் இது? நிறுத்துங்கள். இல்லை, நான் எவரையும் கொலை செய்யவில்லை. அந்நியன் குரல் மிகவும் தாழ்ந்து பயங்கரமாகிறது. இந்த காடு சாட்சி. குமார், ஒவ்வொரு மரத்தின் ஆழமான வேர்களும் நீ செய்த கொடூரமான குற்றங்களை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றன. நீ அவர்களை கடத்தி வனாந்தரத்தின் இந்த இருண்ட இதயத்திற்கு அழைத்து வந்து அவர்களை கொன்றாய். அவர்களின் ஆத்மாக்கள் நீதியின் அழுகையுடன் இங்கே அலைகின்றன. குமார், இல்லை இல்லை, தயவு செய்து நிறுத்துங்கள். நகுமாரின் மனத்திரையில் உறைபனியால் மூடப்பட்ட ஒரு முகம் போல நினைவுகள் அசைபோடத் தொடங்கின. ஒரு பாழடைந்த பங்களா, ஒரு குழந்தையின் தளிர்ச்சிரிப்பு, ஒரு இருண்ட நிலவரை, ஆம், ஒரு மிருகத்தனமான நிழல். ஒவ்வொரு காட்சியும் ஒரு கூர்மையான கத்தி போல அவரது இதயத்தை கீறியது. நினைவுகள் இரத்தம் உறைந்த தடயங்களாய் வெளிப்பட ஆரம்பித்தன. குமார் திகைப்புடன், அது என்ன சத்தம்? அந்நியன் மெல்லிய திருப்தியான சிரிப்பு. உன் விருந்தினர்கள் வந்துவிட்டார்கள் குமார். நீ ஆழமாக புதைக்க நினைத்தவர்கள், உன்னை பார்க்க துடித்து காத்திருந்தவர்கள். இழுத்துச் செல்லும் காலடி சத்தங்கள் சத்தமாக வளர்கின்றன. ஆழமான நிழல்களிலிருந்து ஒரு உயர்ந்த சிதைந்த உருவம் மெதுவாக வெளிப்படுகிறது. அதன் வடிவம் மனித உருவம் போலில்லை. கோரமான அழுகும் சதை மற்றும் ஒட்டிக் கொண்டிருக்கும் பாசியால் மூடப்பட்டிருக்கும். அதன் கண்கள் அடிமட்ட துயரம் மற்றும் எரியும் கோபத்தின் குழிகள். இது அர்ஜுன். பண்டைய துயரத்தால் நிறைந்த எதிரொலிக்கும் பேய்க்குரல். குமார், நான் அர்ஜுன். என் ஒவ்வொரு மூச்சையும் நீ திருடினாயே. என் குடும்பத்தின் வெளிச்சத்தை நீ அணைத்தாயே. காற்றில் கிழிந்து விடுவது போல் தோன்றும் ஒரு சோகமான விரக்தியான அழுகை. மெல்லிய தெய்வீகமான ஆனால் கடுமையான குளிரை வெளிப்படுத்தும் மற்றொரு உருவம் பார்வையில் மிதக்கிறது. அவளுடைய தலைமுடி ஒரு சிக்கலான குழப்பம். அவளுடைய நிறமாலை உடை கிழிந்தது. அவளுடைய முகம் தூய வேதனை மற்றும் துரோகத்தின் முகமூடி. இது கவிதா, மனதை உடைக்கும் விரக்தி நிறைந்த பேய் குரல். நான் கவிதா. என் கனவுகள், என் வாழ்வு உன் கைகளில் சிதைந்ததே. என் மகளின் சிரிப்பை கேட்க முடியாமல் செய்தாயே. ஒரு குழந்தையின் உடைந்த தாலாட்டு பாடல் போல
ஒரு மெல்லிய நடுங்கும் ஓசை, ஒரு சிறிய ஒளி ஊடுருவக்கூடிய உருவம் அரிதாகவே தெரியும். இருப்பில் மினுமினுக்கிறது. அவள் கண்கள் அகலமாகவும் வெறுமையாகவும் சொல்ல முடியாத திகிலால் நிரம்பியுள்ளன. அவளுடைய நிறமாலை உடையில் பேய் இரத்தம் படிந்துள்ளது. இது வைஷ்ணவி. வைஷ்ணவி. பேய்த்தனமான குழந்தையின் குரல் அப்பாவி, ஆனால் மிகவும் பயங்கரமானது. அங்கிள், எனக்கு ரொம்ப இருட்டா இருக்கு. என்னை ஏன் இங்க தனியா விட்டீங்க அங்கிள்? குமார். முழுவதும் பீதியில் உறைந்து போய் நிலை குலைந்து அலறல். ஆ, இல்லை இல்லை, நீங்கள் நீங்கள் உயிரோடு இல்லை. இது ஒரு கெட்ட கனவு, ஒரு பயங்கரமான மாயை. குமாரின் உடல் நடுங்க, உயிர் உறைந்தது. அந்த கோரமான உருவங்கள் அவரது குற்ற உணர்வின் உருவடிவங்களாய் அவரை சூழ்ந்தன. அர்ஜுன், கவிதா, சின்ன வைஷ்ணவி ஒவ்வொருவரும் தங்கள் வலியையும் அடங்காத கோபத்தையும் பாய்ச்ச குமாரின் மூளை கட்டுப்பாட்டை இழந்தது. அந்நியன் அமைதியாக, ஆனால் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு வெறித்தனம். கனவல்ல குமார், இதுதான் யதார்த்தம். உன் பாவங்களுக்கான நேரம் வந்துவிட்டது. இந்த வனத்தின் ஆத்மாக்கள், அவர்கள் உன் இரத்த வாடைக்காக காத்திருந்தார்கள். திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம், ஏதோ ஒன்று சாத்தியமற்ற வேகத்தில் வருவது போல. பேய்கள் ஒத்திசைவான அமானுஷ்யமான அலறலுடன் முன்னோக்கி பாய்கின்றன. குமார் அலறுகிறான். அவன் குரல் தூய திகிலுடன் வெடிக்கிறது. குமார், வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். நான் தவறு செய்துவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். குமாரின் உடலை அந்த கோர ஆன்மாக்கள் சூழ்ந்து கொண்டன. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் காயத்தின் ரணத்தை அமானுஷ்ய சக்தியாய் அவர் மீது பாய்ச்சினர். அவரின் ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு தசையும் வலியின் உச்சியில் துடித்தன. அந்நியன் குமாரின் சடலத்தின் அருகே குனிந்து, மிக அருகில் ஒரு விசித்திரமான ஈனமான கிசுகிசுப்புடன், உன் ஆன்மா இந்த காட்டின் இருண்ட பாதைகளில் என்றென்றும் அலையட்டும் குமார். நீ விதைத்த இரத்தம் உனக்கு இந்த சாபத்தை கொடுத்தது. குமாரின் உடல் வனத்தின் மண்ணோடு மண்ணாய் சிதைந்தது. ஆனால் அவரது ஆன்மா, அதுவும் இந்த காட்டின் ஆழத்தில் முடிவற்ற சித்திரவதைக்கு உள்ளானது. யார் அந்த அந்நியன்? அவன் ஏன் குமார் மீது இத்தனை ஆத்திரம் கொண்டிருந்தான்? இந்த காடு எண்ணற்ற இருண்ட இரகசியங்களை தன் அகத்தே புதைத்துக் கொண்டு என்றென்றும் மர்மமாய் உறைந்து கிடக்கும். ஏனெனில் சில ரகசியங்கள் கல்லறையை விடவும் ஆழமானவை, மரணத்தை விடவும் பயங்கரமானவை.